விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சென்ற பதிவை தொடர்ந்து இந்த பதிவிலும் பட்டிமன்ற பேச்சாளர்களை பற்றிய ஒரு விண்ணப்பத்தை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அவங்களை பற்றிய ஒரு புகார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய தலைமைகளில் நடக்கும் பட்டிமன்றங்கள், அதில் கூட கலந்து கொள்ளும் பேச்சாளர்கள் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸாகவும் வர அப்படியே வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்டட் மெசேஜஸை கொண்டு வந்து அவங்களே பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் பட்டிமன்றம் பார்க்க போனால் எல்லோரும் நோட் பேட் எடுத்துகிட்டு போவாங்களாம், அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறதுக்கு. இன்றைக்கி அவங்க யாரும் சொன்ன பாயிண்ட்டையோ நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்கப்பா. இதுக்கு அவங்க பேமெண்ட் வேறு வாங்கிக்கிறாங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சில பேச்சாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொலைக்காட்சியில் பேசுனதே இன்னொரு தொலைக்காட்சியிலையும் அப்படியே அதே சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்துட்டு, தலைப்பு வேறு வேறையாக இருந்தால் கூட அதில் சொல்கின்ற செய்திகளை கொண்டு வந்து எப்படியோ மேட்ச் பண்ணி கொண்டு வந்து பேசி முடிச்சிடுறாங்க. முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் வேறு சொல்லி நடுவில் கொண்டு வந்து ஒரே சப்ஜெக்டே பேசுகிறாங்க. சில பேச்சாளர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்கள் யாரோ எழுதினதெல்லாம் கொண்டு வந்து இவங்களே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சக பேச்சாளர்களும் நடுவர் உட்பட எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட முக சுளிக்கலை. சிரிப்பு ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா பார்த்து பார்த்து சலித்து போன ஒரு விஷயத்துக்கு பிரபலம் என்று சொல்லி கொண்டு காப்பி செய்யும் பொழுது எப்படி முதலில் சிரிப்பு வருகின்றதுன்னு தெரியல. அவர்களுக்கே தொடர்ந்து வாய்ப்பு எப்படி தராங்கன்னு தெரியல. புதுசாக சரக்கு வச்சுக்கிட்டு நிறைய பேர் வாய்ப்புக்காக தேடிட்டு காத்துட்ருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் இப்படி தொடர்ந்து அரைத்தமாவே அரைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு எப்படி வாய்ப்பு வருகின்றது? அவர்களுக்கு மட்டுமே ஏன் வாய்ப்பு தர வேண்டும்? ஏன் புதிய முதுகங்களை வைத்து புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள் நிறைய பேர் சினிமாவில் வரும்பொழுது பட்டிமன்ற பேச்சாளர்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேரை தொடர்ந்து கோல் வச்சு கொண்டு இருக்கிறார்களே, ஏன் எல்லாருக்குமே வாய்ப்பு தரலாமே இல்லைங்களா? எப்படி இப்போ பொருளாதாரம், பணம் ஒரு பக்கம் ஏழைகளும் ஒரு பக்கம் பணக்காரர்களுமாக இருக்கின்ற மேடு பள்ளம் நிறைந்த சமுதாயமோ அதே போல என்ற கலைத்துறையிலும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது, வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கிடைக்காமே இருக்கின்றது. அதை கூட ஜீரணித்து கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்துல பேசினதையே பேசுகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. யாரோ சொன்னதையெல்லாம் இவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை தான் என்ன போல் முன்னேறணும் துடிக்கிறவங்களுக்கு மனசு வலிக்குது, அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எதுக்கு இதை பற்றி பேசி வீணா வம்ப வாங்குறீங்கிறீங்களா? என்ன செய்கிறது, மனசு கேட்கலையே. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வருத்தங்களுடன் காத்து கொண்டிருக்கும் சாய் சுதா.